குளிச்சமா. என்னத்த குளிச்ச? தலையெல்லாம் ஒரே ஈரமா இருக்கு. ஒழுங்கா தொட்டு. அம்மா பசிக்குதுமா. இவரே வீட்ல ஆம்பளைங்க எல்லாம் யாரும் இன்னும் சாப்பிடல. அவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஏமா இப்படி? இவரே எதுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது. எதுக்கு இப்படி அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தான்னு வை, பொண்ணுங்க பொழப்பே வீணா போயிடும். பெரியவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும். எதுக்குன்னு கேள்வி கேட்காம சொன்னாலே இப்போ. சரிம்மா. இரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீடு துடைக்கணும். வீடு துடைச்சு நான் போய் காய்கறி அரிஞ்சிட்டு வரேன். வீடு தானே தொடச்சிட்டு இருக்க, நீ பாட்டு போற. என்ன சீப்ப? உனக்கு அறிவே இல்லையா? என்னடி இது பழக்கம்? ஆம்பளை பிள்ளை திட்டுற? அம்மா இல்லம்மா, அவன் தாம்மா நான் வீடு தொடச்சிட்டு இருக்கும்போது செருப்பு காலோட போனா. ஆம்பளை பிள்ளைன்னா அப்படிதான் இருப்பா. அதுக்குன்னு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய திட்டலாமா? அம்மா இப்ப பாருங்கம்மா, வீடுலாம் அழுக்காயிடுச்சுமா. பரவாயில்ல, மறுபடியும் தொட. இதே அம்மாக்கு வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறது. மா தண்ணி. தம்பி தண்ணி கேட்கிறான் பாரு, எடுத்து கொடு போ. அம்மா நான் வேலை தானம்மா பாத்துக்கிட்டு இருக்கேன், அவன் எடுத்து குடிக்க மாட்டானாமா? ஆம்பளை பிள்ளை வேலை செய்வானா? நீ நல்லா செய்யணும், போய் எடுத்து கொடு. இந்தா இங்க வா. வீடெல்லாம் தொடச்சு முடிச்சிட்டியா? தொடச்சிட்டமா. இந்தா தண்ணி. வெளியில யாராவது ஆளுங்க வராங்களான்னு பார்த்துட்டு ஊத்து போ. அம்மா யாராவது வெளில வராங்களான்னு பார்த்து ஊத்த சொன்னாங்க, யாருமே வரல. இதோ 2 பேர் வராங்க, அவங்க மேல ஊத்தலாம். ஏமா எங்க மேல தண்ணிய ஊத்துன? அறிவழகி, என்னமாங்க சத்தம்? அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா நீங்க தானம்மா யாராவது வராங்களா பார்த்து ஊத்த சொன்னீங்க, அதாம்மா எங்க மேல ஊத்துன. அடியே அறிவுகிட்ட அறிவழகி, ஏன்டி அவன் மேல ஊத்துன? அவன் கூட்டாளிடி. மனுஷரு தமிழரசி, அவன் பொண்ணுதான். அறிவில்லாம தெரியாம பேசிட்டா. மனுஷனுங்க வாங்க. உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? தான் எடுத்து வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வீட்ல எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க. தண்ணி எங்க? இந்தா தண்ணி. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ஆளே மாறிட்ட. இவங்க யாரு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் டீச்சரா இருக்கேன், இவங்க என்னோட நண்பர், இவங்களும் டீச்சர் தான். பாப்பா அம்மா இந்த குப்பையெல்லாம் எங்கம்மா போட? கேக்குற பாரு கேள்வி, என் தலையில கொட்டு. சரிம்மா. அடியே என் தலையில கொட்ட சொல்ல கொட்டிடுவியா? அறிவில்லை உனக்கு? அம்மா நீங்க தானம்மா கொட்ட சொன்னீங்க, பெரியவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும், நீங்க தானம்மா சொன்னீங்க. அதுக்குன்னு என் தலையில கொட்டுவேன். சரி விடு ராஜேஸ்வரி, தெரியாம பண்ணிட்டா, நீ போம்மா வா. விளையாட போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா விளையாடணும், சரியா? அறிவழகி வா, விளையாட போலாம். இருங்கடி, நான் எங்க அம்மாட்ட கேட்டு வந்து சொல்றேன். அம்மா மிசாயில் என்ன விளையாட கூப்பிடுறா, நான் போவா. என்னது விளையாட போறியா? பொம்பளை பிள்ளை, உனக்கு என்ன விளையாட்டு? அடுப்புல என்ன வேலை பாக்கி இருக்கு? அந்த அடுப்பை தள்ளு போ. எங்க அம்மா இப்ப வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்ம அப்புறம் விளையாடலாம். வேலை முடிச்சுட்டு அப்புறமா டிவி பார்க்கலாம். அம்மா அடுப்பு தள்ளவா? தள்ளி தொலைடி. ஐயோ அடியே, உன்னை அடுப்பை ஏமா தள்ள சொன்ன? அடுப்பை தானே தள்ள சொன்ன. அம்மா நீங்க தானம்மா சொல்லியிருக்கீங்க, பெரியவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும்னு. நீங்க அடுப்ப தள்ளுன்னு சொன்னீங்க, விறகு தள்ளுன்னு சொல்லவே இல்லையம்மா. அது கூட சொல்லணுமா? உனக்கா தெரியாதா? அறிவில்லையா? முட்டாள் முட்டாள். அவளை எதுக்கு அடிக்கிற? படிக்க வேண்டிய பிள்ளைய படிக்க வைக்காம விட்டது ஓன் தப்பு. அதை விட்டுட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு போட்டு அவளை அடிக்கிற. இங்க பாருங்கம்மா, மனுஷனா பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் கல்வி அறிவுன்றது ரொம்ப முக்கியம். கல்வியை கத்துக்கிட்டா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். பாவம், படிப்பறிவு இல்லாம அந்த பொண்ணோட வாழ்க்கையை பெத்த தாயா இருந்துட்டு நீயே அழிச்சிட்டியே. பொட்ட பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன பண்ண போகுது? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பெரியவங்களுக்கு எதுக்குன்னு ஏத்து பேசிதான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ சொல்றது தப்பு. பெண்களோட முன்னேற்றத்துக்கும் விடுதலைக்கும் முட்டுக்கட்டையா இருப்பதா ஆண்கள் இல்ல, உன்ன மாதிரி பெண்கள் தான். இந்த மாதிரி பெண்கள் இருந்தா எப்படி பெண்கள் வாழ்க்கையில முன்னேறுவாங்க? அதுக்கு சரி, நாங்களும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கோம். இங்க ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு சும்மாவே உட்கார்ந்துருக்காரு. யார் இவரு? இவரா? இவர்தான் எங்க குடும்ப தலைவர். ஐயா, உங்களை குடும்ப தலைவர்னு சொல்றாங்களே, நீங்க ஏதாச்சும் பார்த்து சொல்லக்கூடாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. இவ்வளவு நடக்குது, இதை பார்த்துட்டு எதுவுமே கேட்க மாட்டீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ, ஆம்பளைங்கிறதுனால குடும்ப தலைவர். ஆம்பளைங்க தெரிஞ்சு செஞ்சாலும் அது தப்பு இல்ல, பொம்பளைங்க நாம தெரியாம செஞ்சாலும் அது தப்பா? இந்த மாதிரி பெண்கள், இந்த மாதிரி ஆம்பளைங்க பேச்ச கேட்டுதான் பொம்பளைங்க அடிமையா வச்சிருக்கீங்களா? நீ சொல்றது ஒன்னும் புரியலையே. புரியாம ஒண்ணும் இல்ல. முதல்ல உன் பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு. பொம்பளை பிள்ளைங்க
அதிக போகுது? சாட்ச மாதிரி ஏதாவது செய்தி உண்டா? ஏன் இல்ல, நம்ம பாபநாசத்துல பட்டுக்கோட்டை ஏலகிரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு. அங்க எத்தனை பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் படிச்சுட்டு டாக்டர், டீச்சர், இன்ஜினியர், ஐடின்னு வேலை செய்யறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சே இத்தனை பேர்னா தெரியாம இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க. ஓ அப்படியா? இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம போச்சே. நானும் என் பொண்ணை கொண்டு போய் பட்டுக்கோட்டை ஏலகிரியிலே சேர்த்துறேன். பெண்களுக்கு கல்வி முக்கியம்னு முதல்ல பெண்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆமா.